அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு நட்சத்திர பலன்கள். நட்சத்திர பலன்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அந்த வரிசையில் புனர்பூச நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம். புனர்பூச நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரக்காரங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும், என்னென்ன தசாபுத்தி போகும், அதே மாதிரி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம், என்ன தெய்வத்தை வணங்கினா நல்லது, சிறப்பான பலனை கொடுக்கும், எல்லாமே இந்த பதிவில் பார்த்துடலாம். புனர்பூச நட்சத்திரம் வந்து பாருங்கள், குருவினுடைய நட்சத்திரம். புனர்பூச நட்சத்திரக்காரங்க வந்து பாருங்கள், குருவோட நட்சத்திரத்தில் தான் பிறந்திருப்பீங்க. இதில் 2 ராசி வரும். ஏன்னா உடைப்பட்ட நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம். அதாவது மிதுன ராசிலையும் புனர்பூச நட்சத்திரம் இருக்கும், கடக ராசிலையும் புனர்பூச நட்சத்திரம் இருக்கும். புனர்பூச நட்சத்திரம் 1, 2, 3 பாதம் மிதுன ராசியில் இருக்கும். புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம் கடக ராசியில் இருக்கும். ஒரு சில ராசிக்கு வந்து பாருங்கள் 2 ராசி வரும், ஒரே நட்சத்திரம் ஆனால் 2 ராசி வரும். ஒரு சில ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 பாதமும் ஒரே ராசியில் இருக்கும். அதுக்கு பேர் உடைபடாத நட்சத்திரம் சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உடைப்பட்ட நட்சத்திரம். புனர்பூச நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா உடைப்பட்ட நட்சத்திரம். இந்த நட்சத்திரக்காரங்களோட குணாதிசயம் என்னென்னு பார்த்தோம்னா, புனர்பூச நட்சத்திரக்காரங்களோட கேரக்டர் ரொம்ப ஒரு நல்ல ஒரு சாஃப்ட் நேச்சர்னு சொல்லலாம். ஒரு நல்ல குணாதிசயம் கொண்டவங்களாக தான் இருப்பாங்க. முக்கியமாக சொல்லணுன்னா பொறுமைசாலியாக இருப்பாங்க. எந்த ஒரு விஷயத்துக்கும் பொறுமையாக இருந்தால் தான் அங்கே காரியத்தை சாதிப்பாங்க. அவசரப்படவே மாட்டாங்க. நேர்மையாக நடந்துக்குவாங்க. புனர்பூச நட்சத்திரனால ஒரு சில விஷயங்கள்லாம் நேர்மை இவங்களுக்கு இருக்கும். இப்படி தான் இருக்கணும், நம்ம நேர்மையாக நடந்துக்கணும், அவங்களுக்கு அதை பண்ணக்கூடாது, இவங்க நல்லா தான் பண்ணணும், அவங்களுக்கு கெடுதல் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம். ஏன்னா குருவுடைய நட்சத்திரங்களால நேர்மை உங்கள்கிட்ட இருக்கும். அதே மாதிரி வந்து இறக்க குணம் அதிகமாக இருக்குங்க. இறை வழிபாடு, சாமி நம்பிக்கை வந்து உங்களுக்கு அதிகம், ஜாஸ்தி. யாரை நம்புகிறாங்களோ தெய்வத்தை நம்பாமல் இருக்க மாட்டாங்க. ஏன்னா இயற்கையிலே வந்து பாருங்கள், இந்த புனர்பூச நட்சத்திரக்காரங்க வந்து இறை வழிபாடு, தெய்வ வழிபாடு, சாமி கோயிலுக்கு போகிறது, தீர்த்த யாத்திரை போகிறது, புண்ணிய ஸ்தலங்கள் போகிறது, இதெல்லாமே உங்கள்கிட்ட இயல்பாகவே இருக்கும். நல்ல ஒரு நட்சத்திரம். அன்பு பாசத்து கட்டுப்பட்டவங்களாக இருப்பாங்க. ஏமாளியாகவும் இருப்பாங்க. புனர்பூச நட்சத்திரக்காரங்க வந்து பாருங்கள் ஏமாளியாகவும் இருப்பாங்க. தனக்கு இல்லைனாலும் அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவி செய்கிறது, சப்போர்ட் பண்ணுறது, அடுத்தவங்களுக்காக உதவி செய்கிறது, ஹெல்ப் பண்ணுறது, இதெல்லாமே உங்கள்கிட்ட இயல்பான குணம். ஒரு தாராள குணம்னு சொல்லிடலாம். புனர்பூச நட்சத்திரக்காரங்களும் ஒரு தாராள குணம். ஆனால் இவங்களை யாரும் பார்த்திங்கன்னா, புனர்பூச நட்சத்திரக்காரங்களோட இது என்ன பார்த்தோம்னா, அவங்க நட்சத்திர அந்த குணாதிசயம் என்னென்னா, இவங்க அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவி செய்வாங்க. ஆனால் ஆபத்துங்கும் போது ஏதோ உதவிங்கும் போது பார்த்திங்கன்னா இவங்களுக்கு யாரும் ஹெல்ப் பண்ணுறதில்ல. அதனாலே இவங்க மனம் வந்து உடஞ்சி போயிடுதுன்னு சொல்லலாம். நல்ல ஒரு நட்சத்திரம்ங்க. ஏமாளியாக இருப்பாங்க, இறக்க குணம் அவங்ககிட்ட இருக்கும், மனசாட்சிப்படி நடந்துக்குவாங்க, நேர்மையாக நடந்துக்குவாங்க, இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவி செய்வாங்க. இந்த நட்சத்திரக்காரங்களோட குணமே அதுதான். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா, தப்பு செய்கிறவங்கள பார்த்தா அவங்களுக்கு, அநியாயம் செய்கிறவங்கள பார்த்தா அவங்களுக்கு பிடிக்காது. இவங்களுக்கு நீங்கள் அப்படி பண்ணாதீங்க, இப்படி இந்த வழியில் போங்க, நல்ல வழியில் போங்கன்னு அட்வைஸ் பண்ணக்கூடிய நட்சத்திரம் தான் இந்த புனர்பூச நட்சத்திரம். இந்த புனர்பூச நட்சத்திரக்காரங்களே அட்வைஸ் பண்ணுவாங்க, அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. இதெல்லாமே உங்கள்கிட்ட இயல்பான குணம் தான். இது பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் அவங்களோட கேரக்டர் இப்படி தான் இருக்கும். நல்ல குணம், நல்ல அன்பான குணம் படைத்தவங்க தான் இந்த நட்சத்திரக்காரங்க. அம்மா அப்பாவை பார்த்துக்குவாங்க. புனர்பூச நட்சத்திரக்காரங்க வந்து பாருங்கள், தாய் தந்தையை மதிப்பாங்க. அவங்க வெளியூரில் இருந்தாலும் சரி, தனியாக இருப்பாங்க. ஒரு சில பேர் புனர்பூச நட்சத்திரக்காரங்களோட அப்பாவோ அல்ல அம்மாவோ தனியாக இருப்பாங்க, வெளியூரில் வெளிநாட்டில் இருப்பாங்க. ஆனால் என்ன தான் இருந்தாலும் அந்த அன்பு பாசத்துக்கு உங்களுக்கு குறைச்சலே இருக்காது. அடிக்கடி கூப்பிட்டு விசாரிக்கிறது, அப்பா அம்மா அல்லது பார்த்துக்கிறது, இதெல்லாமே இவங்ககிட்ட இயல்பான குணமாக இருக்கும். இப்போ இவங்க பிறக்கும் போது வந்து பாருங்கள் குரு திசையில் தான் பிறக்கிறாங்க. 2வது வந்து சனி திசை வந்துடுது. 19 வருஷம் சனி திசை நடக்கும். அந்த 19 வருஷம் சனி திசையில் ஒரு சில பேர் கஷ்டப்படுவாங்க. மேக்ஸிமம் பாருங்கள் புனர்பூச நட்சத்திரக்காரங்க பிறக்கும் போது குரு திசையில் முடிஞ்சு சனி திசை முடிஞ்சு ஒரு 25-30 வயசுக்கு மேலே தான் டெவலப் ஆனவங்க அதிகம். 25-30 வயசுக்கு மேலே தான் டெவலப் ஆகிறாங்க ஒரு சில பேர். ஒரு சில பேர் பிறந்ததுலேருந்து கோடீஸ்வரங்களாக லட்சாதிபதியாக பிறக்கிறவங்க இருக்காங்க. அதுக்கு காரணம் அவங்க ஜாதகத்தில் குரு நல்லாயிருக்கும். சனி அடுத்து வரக்கூடிய சனி வந்து நல்ல ஒரு இடத்துல இருக்கும். இப்போ 2வது வரக்கூடிய சனி திசை வந்து பார்த்திங்கன்னா வறுமை, கஷ்டம், கடன், வியாதி, அசிங்க அவமானம், இதெல்லாமே இந்த சனி திசையில் நடந்துடுது. அது இந்த சிம்ம லக்னக்காரங்க, கடக லக்னக்காரங்களாம் சனி திசையில் இருக்கவங்களுக்கெல்லாம் நிலமை ரொம்ப மோசம். இவங்க என்ன தான் உதவி செஞ்சாலும், அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாலும், எவ்வளோதான் தெய்வ வழிபாடு பண்ணாலுமே அந்த சின்ன வயசில் டெவலப் ஆக முடியாமல் இருக்குது. அதையும் மீறி கஷ்டப்பட்டு போராடி முன்னேறி அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25-30 வயசுக்கு மேலே தான் டெவலப் ஆகிறாங்க புனர்பூச நட்சத்திரக்காரங்க. 3வது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதன் தசை இருக்கும், புதன் தசை நடக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரங்க பாருங்கள்,
அறிவாளி, திறமசாலி, ஞானம் உள்ளவங்க, கம்ப்யூட்டர் ஃபீல்டில், ஐடி ஃபீல்டில் இருப்பாங்க. ஒரு சில பேர் பிஸ்னஸ்மேனாக இருப்பாங்க, வியாபாரம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஒரு வேலையை உங்களுக்கு கொடுத்தா நல்ல வேலை பார்ப்பாங்க. புனர்பூச நட்சத்திரக்காரங்க குணமே அதுதான். திறமைக்கெல்லாம் குறைச்சலே கிடையாது. அதனால தான் முன்னாடி சொன்னேன், இவங்களுக்கு எவ்வளோ தான் நல்ல அறிவு, திறமை எல்லாமே இருந்தாலும் இவங்க வந்து ஒரு 25-30 வயசுக்கு மேலே தான் டெவலப் ஆகிறத பார்க்க முடியுது. அடுத்தவங்களோட சப்போர்ட் இவங்களுக்கு ஒரு சில பேர் தான் பண்ணுறாங்க, ஒரு சில பேர் பண்ணாமல் விட்டுறாங்க. இவங்க வந்து அடுத்தவங்களுக்கு பண்ணுறாங்களே தவிர அடுத்தவங்க வந்து இவங்களுக்கு சரியாக கவனிக்காமல் இருக்கிறது தான் உண்மை. அதனால் புனர்பூச நட்சத்திரக்காரங்கள் வந்து பார்த்திங்கன்னா நண்பர்கள் விஷயத்துலலாம் கொஞ்சம் கவனமாக கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். கூட பழகிறவங்ககிட்டலாம் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். இப்போ பிறக்கும்போது வந்து அந்த குரு தசை முடிஞ்சு 2வது சனி தசை முடிஞ்சு புதன் தசை வந்து அது ஒரு யோகத்தை செய்யும். அந்த புதன் ஒரு சில பேர்த்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 30 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கெல்லாம் அந்த புதன் தசை வரும். கரெக்டாக அந்த 30 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கெல்லாம் அந்த புதன் தசை வரனால அந்த 30 வயசுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட இளமை தோற்றம் வந்து அப்படியே தக்க வச்சுக்குவாங்க. அப்படியே 30 வயசுக்கு மேலே பாருங்கள், 30 வயசுனா உங்களுக்கு 30 வயசு ஆயிருக்கான்னு அவங்க சொல்லவே முடியாது. அந்த மாதிரி அவங்களோட இளமை தோற்றம் இருக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரங்களும் ஒரு இளமை தோற்றவங்க தான். ஒரு சில பேருக்கு உடம்பு இருக்கலாம், இல்லை வந்து குண்டாக இருக்கலாம். ஆனால் அந்த முக பொலிவு வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே அப்படியே இருக்கும். அவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க எப்போவுமே. நல்ல ஒரு நட்சத்திரங்க. இந்த நட்சத்திரம் வந்து சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அது கடகராசிலையும் இருக்கும், புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசிலையும் இருக்கும். அன்பானவங்கன்னு சொல்லலாம், பாசமானவங்கன்னு சொல்லலாம், இறக்க குணம் உள்ளவங்க தான் அந்த புனர்பூச நட்சத்திரக்காரங்க. இப்படி தான் உங்கள் லைஃப் இப்படி தாங்க போகும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்ன தெய்வம் சார் வழிபடுறது, எங்கள் லைஃப் எப்படி இருக்கும், என்ன தெய்வத்தை வழிபட்டால் நல்லது அப்படின்னு கேட்குறீங்க. புனர்பூச நட்சத்திரக்காரங்க வணங்க வேண்டிய தெய்வம் வந்து பார்த்திங்கன்னா அது புனர்பூச நட்சத்திரக்கு அதிபதியே வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் தான். அப்போ தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுறது மிகப்பெரிய சிறப்பான பலனை கொடுக்கும். வியாழக்கிழமை போய் தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள். கொண்டக்கடலை மாலை போடுறது இதெல்லாமே உங்களுக்கு நல்ல விஷயங்கள் கொடுக்கும். அதேமாதிரி கொண்டக்கடலை நீங்களும் சாப்பிட்லாம். வியாழக்கிழமை தானமும் நீங்கள் வெள்ளை கொண்டக்கடலை தானமும் பண்ணலாம். நீங்கள் குருவினுடைய கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஆலங்குடி, கும்பகோணத்துக்கிட்ட இருக்குது. வருஷத்துக்கு ஒரு தடவை ஆலங்குடி குருவினுடைய ஸ்தலம் போய் வழிபடுறது உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான பலனை கொடுக்கும். சரிங்களா? இதுதான் இந்த குருவோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இதுதான் தெய்வ வழிபாடு. தட்சிணாமூர்த்தி வழிபாடு, கொண்டக்கடலை மாலை அணிவிக்கிறது, அதேமாதிரி கொண்டக்கடலை வந்து தானம் பண்ணுறது, அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பகோணம் கோயிலுக்கு போகிறது, இதெல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும், ஒரு சிறப்பான பலனை கொடுக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது. இப்போ உங்கள் ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி நான் சொன்னால் பார்த்திங்களா, அந்த கிரகம் அந்த வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு தசை முடிஞ்சு 2வது சனி தசை, புதன் தசை, அப்புறம் கேது சுக்கிர தசையெல்லாம் வரும். அந்த கிரகம் ஜாதகத்தில் நல்ல ஒரு இடத்துல இருக்கணுங்க. உங்களுக்கு 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி தசாபுத்தி நடக்காமல் இருக்கிற வரைக்கும் நல்லது. 6-8 தசாபுத்தி நடந்தால் கடன், நோய், வம்பு வழக்கு, அசிங்கம், அவமானம், கேவலம், விபத்து, கஷ்டம், கண்டம், துயரம், சோகம் எல்லாத்தையும் அந்த 6-8ஆம் அதிபதி தசாபுத்தியில் நடந்துடும். அதனால் உங்கள் ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி போயிட்டுருக்கான்னு பாருங்கள். ஏன்னா பொதுவாகவே நீங்கள் நல்லவங்களாக இருப்பீங்க, யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ண மாட்டீங்க. உங்கள் ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி நடந்தால் கண்டிப்பாக நீங்கள் கொடுத்து வச்சவங்கன்னு அர்த்தம். கெட்ட தசாபுத்தி நடந்துட்டு இருக்கவங்களுக்கு தான் சோதனை மேல் சோதனையான காலகட்டமாக அவங்களுக்கு போயிட்டுருக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது. உங்கள் ஜாதகத்தில் தசாபுத்தி நல்லா இருக்கா, கெட்டு போயிட்டாரா, கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுதா, இல்லை பாதகமாக இருக்கா, உங்களுக்கு சாதகமாக இருக்கான்னு பாருங்கள், ரொம்ப முக்கியம். உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பர்சனல் ஹாரோஸ்கோப் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. தனிப்பட்ட ஜாதகம் பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக 100% துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இனிமேல் என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது, எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், உங்களுக்கு நல்ல நேரம் எப்போ ஆரம்பிக்கும், கெட்ட நேரம் ஆரம்பிக்கும் போது எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், எல்லாமே தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்குவோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.